அந்த விவசாயிட்ட ஒரு குதிரை இருக்கு. அந்த குதிரை வந்து காணாம போயிடுது. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, எப்பா உங்ககிட்ட இருந்ததே ஒரே ஒரு குதிரை, அந்த குதிரை காணாம போயிடுச்சே. உன்னை இவர் சொன்னாராம், பரவாயில்ல இது கூட நல்லதுக்கு தான். இப்போ 2 நாள் கழிஞ்ச பிறகு அந்த குதிரை இன்னொரு குதிரையை கூட்டிட்டு வருது. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து சொல்றாங்க, எப்பா நீ கொடுத்து வச்சவன் பாரு, ஒரு குதிரை போயிட்டு இன்னொரு குதிரையை சேர்த்து கொண்டு வந்திருக்கு, 2 குதிரை, நீ கொடுத்து வச்சவன். உன்னை இவர் சொன்னாராம், பரவாயில்ல இது கூட நன்மைக்கு தான். இப்போ இவரோட பையன் அந்த புதுசா வந்த குதிரைக்கு மேலே ஏறி சவாரி பண்றான். கீழே விழுந்து கால் அடிபட்டுருது. இப்போ அவங்க வந்து சொல்றாங்க, பார்ப்பா அந்த குதிரை வந்து உன் பையன் காலையே உடைச்சிடுச்சு அப்படின்னு சோகமா சொல்றாங்க. உன்னை இவர் சொன்னாரா, இது கூட ஒரு வேலை நல்லதுக்கு தான். இப்போ அந்த நேரத்துல போர் வருது. அப்ப அரசன் அங்க உள்ள எல்லா இளைஞருமே போருக்கு கூடுறாரு. ஆனா இவருடைய பையன் மட்டும் போகல, ஏன்னா அவனுடைய கால் வந்து உடஞ்சிருந்ததுனால. இப்ப போருக்கு போனதுல பாதி பேருமே செத்து போயிடுறாங்க. ஆனா இவருடைய பையன் மட்டும் பிழைக்கிறான். சந்தோஷம் வரும்போது அதிகமா சந்தோஷப்படவும் கூடாது, துக்கம் வரும்போது துக்கம் அப்படின்னு அழுதுகிட்டு உட்காரவும் கூடாது. எல்லாம் நன்மைக்கே. அப்பா எதிர் வீட்டு பையன் என்னை சும்மா முறைச்சி பார்த்துட்டு இருக்கான்ப்பா, அவனுடைய பார்வையே சரியில்லை அப்படின்னு அந்த பொண்ணு அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே மனைவி வந்து, ஆமாங்க நானும் பார்க்குறேன், அந்த பையன் சும்மா நம்ம வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு மனைவி சொல்றாங்க. உடனே அவருக்கு செம கோவமா அந்த பையனுடைய வீட்டை நோக்கி போறாரு. அந்த பையன் அங்க புத்தகம் படிச்சுட்டு இருக்கான். இவரை பார்த்த உடனே அங்க உள்ளவாங்க அப்படிங்கிற இவரும் உள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பையனுடைய அப்பாவுக்கு 2 கால்கள் கிடையாது. அந்த பையனுடைய அம்மா மனநிலை சரியில்லாம ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. அந்த பையனுடைய அப்பா பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றாரு, ஒரு ஆக்சிடென்ட்ல என்னுடைய 2 கால்கள் போயிடுச்சு, என் மனைவிக்கு தலையில அடிபட்டனால அவங்களுக்கு சுயநினைவு இழந்துட்டாங்க, என் பையன் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் தான் படிக்கிறான், அதனால வீட்டுல உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்கள்ட்ட என்ன சொல்றது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த பையனுடைய அப்பா சொல்றாரு, என் பையன் எப்பவுமே உங்க பொண்ணை பார்த்து சொல்லுவான், இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும்பா, எனக்கு இந்த தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருக்கும்பா அப்படின்னு உங்க பொண்ணை தங்கச்சியா என் பையன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவர் எவ்வளவு கோபமா வந்தாரோ அவ்வளவு கோபம் கரைஞ்சி போயிடுது. இப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம பார்வையில தான் தப்பு இருக்கு, அடுத்தவங்க பார்வையில இல்ல, நம்ம எந்த கண்ணோட்டத்தோட பாக்குறோமோ அப்படிதான் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க அப்படின்னு. சேர்ல உட்கார வச்சு மின்சாரத்தை பாய்ச்சி கொலை பண்ணக்கூடிய மரண தண்டனை 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த நாட்டுல ஒரு வழக்கம் என்னன்னா, ஒருக்கா தான் அந்த மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க. அதுல அவங்க தப்பிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. மறுநாள் அந்த 3 பேருமே மரண தண்டனைக்காக அழைச்சிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தரை சேர்ல உட்கார வச்சு, உனக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, கடவுள் என்ன காப்பாற்றுவான். இப்போ ஸ்விட்சை ஆன் பண்றாங்க, மின்சாரம் பாயவே இல்லை. சரி கடவுள் தான் இவனை காப்பாத்திட்டாரு அப்படின்னு அவனை வீட்டுக்கு விட்டுறாங்க. 2வது உள்ளவனையும் கொண்டு வந்து உட்கார வச்சு, உனக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் கடவுள் தான் என்னை காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்றான். இப்போ ஸ்விட்சை ஆன் பண்றாங்க, மின்சாரம் பாயவே இல்லை, அவனும் பழச்சிட்டான். இப்போ 3வது ஒருத்தனை கொண்டு வந்து உட்கார வச்சு, எப்பா உனக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை அவன் சொல்கிறான், நீங்கள் சும்மா ஸ்விட்சை தான் ஆன் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் என்ன ப்ளக்கை பின் பண்ணவே இல்லை. உன்னை என்ன செய்கிறாங்கன்னா, ப்ளக்கை பின் பண்ணி ஸ்விட்சை ஆன் பண்ணுறாங்க, நிஜமாவே மின்சாரம் பாய்ச்சி அவன் செத்து போயிடுறான். எந்த இடத்துல புத்திசாலித்தனத்தை காட்டணுமோ அங்கே மட்டும் புத்திசாலித்தனத்தை காட்டணும்.